கண்டிப்பா டிசைன் போஸ்டர்ல பார்க்கும்போதே கண்டிப்பா படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் சொல்ல தோணுது. ஏன்னா அவ்வளவு மெனக்கடல் இருக்கு. சாங்ஸ் கேட்கும் போதும் உங்க டிசைன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா இது வந்து மிகப்பெரிய வெற்றி பெறும். வெற்றி பெற இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி. தேங்க்ஸ். திரைப்பட துறையினின் ஜாம்பவான்கள் நமது தயாரிப்பாளர் சங்க பொருளாளர் திரு தேவப்பன் சார் அவர்களுக்கு என் வரவேற்பை சொல்கிறேன். இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது எங்க அண்ணன் ராமசாமி தான் ஆரம்பிச்சு வச்சாங்க. அதே மாதிரி இந்த நிகழ்ச்சி ஆடியோ ஃபங்க்ஷனும் அண்ணன் தான் கொத்து விளக்க வச்சு ஆரம்பிக்கணும் அப்படின்றத நான் விரும்பினேன். அதுக்காக பண்ணேன். அடுத்து சங்கர் கணேசன் பாத்தீங்கன்னா நான் ஒரு படம் பண்ண முன்னாடி சில காரணங்களால வெளியே வர முடியல. அதுல அண்ணன் நான் நடிக்க வச்சேன். நான் அது அண்ணனுக்கு அது சந்தோஷம். அப்புறம் பாத்தீங்கன்னா தேனப்பன் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் சாட்டை அன்பனவன் சார், மற்றும் பாபு கணேஷ் சார், கலைப்புத்தான் சார், ஆனந்த் சார், அப்புறம் மணிவண்ணன் சார், மகன் மோகன் சார், அப்புறம் யுவன் சார், சேது கந்தசாமி சார் மற்றும் ஓகே அன்பான வேண்டுகோள். இந்த விழா வந்து ஆரம்பிச்சு ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது குத்துவிளக்கு ஆரம்பிச்சாங்க. குத்துவிளக்கு ஏத்தி இந்த படத்தை ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆடியோ பங்கனுக்கும் குத்துவிளக்கு ஏத்தி ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. அதே போல 100 டேஸ்லயும் குத்துவிளக்கு ஏத்தி ஆரம்பிக்கணும்னு இறைவனை வேண்டுகிறேன். அண்ணன் வேண்டுகோளுக்கு நன்றி. இந்த படத்தோட கதையை பாத்தீங்கன்னா செய்தி, அதாவது தொலைக்காட்சியிலையும் பேப்பர்லயும் பாத்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு செய்திகளையும் வெறும் சம்பவம் மட்டும்தான் நம்ம பார்த்திருப்போம். ஆனா அந்த சம்பவத்துக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குங்க. என்னன்னா யாருமே குற்றவாளி ஆகணும்னு ஆசைப்படுறதில்ல. சூழ்நிலை காரணமா தான் குற்றவாளியா உருவாக்கப்படுகிறாங்க. இதுதான் அந்த படத்தோடைய நாட்டு, வேற ஒண்ணும் இல்ல. இந்த படத்துல நடித்த அனைத்து நடிகர்களுக்கும் கஞ்சா கருப்பண்ண, காவல் தண்டபாணி, நந்தா சரவணன், பூவிதா, சிவாலதாஸ், திப்பிடி கணேஷ், ஆசிரிக் பானு, சதீஷ், புஷ்பா, ரவி, அடுத்து இந்த நான் ஒரு கேரக்டர் வேற பண்ணிருக்கேன். இந்த படம் அடுத்த மாசம் ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். இந்த படத்துக்கு பத்திரிகை துறை நண்பர்களுக்கும், ஆதரவு அளித்த பத்திரிகை துறை நண்பர்களுக்கும், அடுத்து இந்த விழாவை சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்க எங்க ஊர்ல இருந்து 2 நாளைக்கு முன்னாடியே கிளம்பி வந்து எனக்கு பெரிய ஆதரவு கொடுத்திருக்க ஓட்டப்பிராரத்தை சார்ந்த நண்பர்களுக்கும், தூத்துக்குடியை சார்ந்த நண்பர்களுக்கும், சொந்த மண்ணில் ஒருத்த படம் பண்ணியிருக்காங்கன்னா அது ஆடியோ ஃபங்க்ஷன் தான், நம்ம ஏன் வரணும், அவன் வீட்டு கல்யாணமா அப்படின்ற மாதிரி இல்லாம சொந்த ஊர்ல இருந்து இவ்வளவு கூட்டத்தை சேர்த்திருக்கோம் அப்படின்னா எங்க மேல வச்சிருக்கிற அன்பு, அதுக்கு நாங்கள் எல்லாருமே கடமைப்பட்டிருக்கோம். இந்த விழாவில் நம்ம மண்ணை சேர்ந்த அனைவர்கள் சார்பாகவும் நம்ம ஜாம்பவான்களான நம்ம கலைப்பு தான் சார் அவங்க தலைமையில் இந்த நிகழ்ச்சி நடக்கணும்னா பெரிய பாக்கியம் செஞ்சிருக்கணும். அது ஆண்டவனுக்கு தான் நான் நன்றி சொல்லிக்கிறேன். வேற ஒண்ணுமே இல்லை. இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அண்ணன் வந்து இவ்வளவு நேரம் உட்காந்து நான் நினைச்சு கூட பார்க்கல. ரொம்ப அருமையா இருந்துச்சு இந்த நிகழ்ச்சி. இந்த இதுக்கு ஆதரவு கொடுத்த அனைவர்களும், அடுத்து பேர் சொல்ல சில பேர் விட்டு போயிருக்கோம், யாருமே என்ன மன்னிச்சிருங்க. என்னுடைய முதல் படம், ஏதோ நான் வந்து ஒரு முதல் மேடை ஏறுறேன். எந்த குறை இருந்தாலும் யாரும் என் மேல எந்த ஒரு மனசாவும் வந்துடாம
எல்லாருக்கும் அப்படி இருந்தா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா நல்லபடியா நான் ஜெயிக்கிறதுக்கு எல்லாரும் உறுதுணையா இருக்கணும், எனக்கு வெற்றியை கொடுக்கணும். அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். இறைவன் அருளா. நன்றி. நண்பர்களே, பத்திரிகை சகோதரர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, விழாவை காண வந்திருக்கும் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அழைப்புதல் தரும்பொழுதே இதில் பங்கு கொண்ட கலைஞருடைய விவரங்களை கேட்டறிந்தேன். அவ்வளவு நேர்த்தியான ஒரு அழைப்புதல். போட்ட பணத்தை 2 மடங்கு எடுக்கக்கூடிய அளவுக்கு கமர்ஷியல் கலந்த ஒரு சுந்தர கலவையாக அந்த அழைப்புதல் இருந்தது. அதற்கு கட்டியம் கூறும் விதமாக படத்தினுடைய பாடல்களும் முன்னோட்டமும் வெற்றிக்கு திலகமாய் அமைந்தது என்றுதான் சொல்லலாம். நான் யார் படம் எடுக்கும் பொழுது முதல் படம் அது. அதாவது சீட்டினுடைய நுனியில் உட்காரக்கூடிய அளவுக்கு ஒரு டெம்போ இருக்கும். அந்த மாதிரி இந்த படத்தினுடைய ஒரு பாடல் என்ன எவ்வளவு நேர்த்தியான வேகம், விவேகம். உண்மையிலேயே மயிர்கூச்செறியை தக்க அளவுக்கு உயரிய ஒரு படைப்பாகத்தான் இது வருகிறது. நிச்சயமாக இந்த படம், இந்த தொழில்நுட்ப கலைஞர்கள், இதில் பங்கு கொண்ட கலைஞர்கள் அத்தனை பேரும் திரையுலகில் நீடித்து நிலைத்து நிற்பார்கள் என்பதற்கு இந்த பாடல்களும் முன்னோட்டங்களுமே சான்று. இந்த தயாரிப்பாளர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இந்த பாடல்களும் செவி குளிர சிந்த மகிழ தேனினும் இனிய தெள்ளி தமிழ் பாடல்களை அள்ளி வழங்கியிருக்கிறார் இசையமைப்பாளர். ஆகவே இப்படம் மாபெரும் வெற்றி படம் என்பதற்கு அறிவித்து உறுதி கூறலாம். படம் வரும் நாளை உங்களைப் போல் நானும் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பேன். திரையுலகிற்கு புதிய வரவுகள் வந்து கொண்டிருப்பதற்கு இந்த படம் சான்று. இந்த படத்திலிருந்து பல அரிய கலைஞர்கள் திரையுலகிற்கு கிடைத்திருக்கிறார்கள் என்ற ஒரு மகிழ்ச்சியில் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை வரவேற்பை நல்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முருகன் பல புதிதாக வந்திருந்தாலும் ரொம்ப விரைவாகவும் வேகமாகவும் எடுத்திருக்கிறார். ஆகவே தாங்கள் எல்லாரும் ஆதரவு கொடுத்து இந்த படத்தை வெற்றியடை செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த சிப்பிக்குள்ள இருந்து வர முத்து தான் இந்த சிடி. தயவு செஞ்சு கை தட்டி என்கரேஜ் பண்ணலாம்.